அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் டாக்டர் எம்எஸ் கலைச்செல்வி பேசுகிறேங்க. சேலத்துலேருந்து பேசுகிறேன். அகில உலக மகளிர் ஜோதிடநெறி பேரவைக்கு நன்றி. இதை வழிநடத்தும் உயர்திரு கிருஷ்ணவேணி அம்மாக்கு அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள். 3 நட்சத்திரங்கள் இருக்குது இதில். அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் பரிகாரமும் பார்க்க போகிறோம். முழுமையாக இந்த பதிவை பாருங்கள். கும்ப ராசிக்காரங்க இயல்பாகவே கும்பராசிக்காரங்க அந்த வீட்டுக்குண்டான அதிபதியே சனி பகவான். சனி பகவான் அப்படின்னா நிறைய இரக்க குணங்களும் நிறைய தொண்டு பணிகள் செய்கிறதும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் போதிக்கிறதும் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு அந்த எண்ணங்களும் நேர்வழியில் தான் போகணும் அப்படின்னக்கூடிய ஆட்கள் இந்த கும்பராசி மற்றும் லக்னக்காரங்க இயல்பாகவே இருப்பாங்கங்க. நீதி நேர்மை நாணயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சனி பகவான் அப்படின்னாவே நீதிமான், கர்மகாரகன் அவர் தான். அந்த கும்பராசியில் பிறந்தவங்க இப்போ டைம் எப்படி இருக்குது? இப்போ கடந்த ஒரு 5 வருட காலகட்டமாக பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், மனவேதனைகள், கவலைகள் எல்லா விஷயத்திலும் ஒரு புயல் மாதிரி உங்களை பிரட்டி போட்டிருக்கோம். சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இனி பயப்பட வேண்டாம். இனி உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு, 7ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு, 2ஆம் இடத்துல அதாவது பாத சனியாக 2ஆம் இடத்துலையே சனி பகவான் அமர்றாரு. அடுத்தது முதல் 6 மாத காலகட்டத்துக்கு மிதுன வீட்டில் உங்களுக்கு குரு பகவான் அமர போகிறாரு 5ஆம் இடம் பூர்வீகத்தில். அடுத்த 2ஆம் பாகமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் உச்சம் அடைகிறார் 6ஆம் வீட்டில். இப்போ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இப்போது கும்பராசி கும்ப வீட்டிலையே உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பிரம்மாண்டமாக தாங்க இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு தான் வைப்பீங்க, முயற்சி எடுப்பீங்க, அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து தான் ஒரு செயல் செய்வீங்க. அவசரப்பட மாட்டீங்க. என்ன பேச்சில் உங்களை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். பேசியே ஒருத்தரை எப்படி சொல்கிறது, அப்படியே மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்போவுமே. அது சதய நட்சத்திரக்காரங்கள கெட்டிக்காரங்க. அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3மே சூப்பர். இதில் சதயம் சூப்பராக பேசுவாங்க, பேச்சு திறன் மிக்கவங்கன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க. இந்த வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், சலசலப்புகள் வரும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி டாலரேட் பண்ணிவிட்டு அனுசரித்து போகக்கூடிய கேரக்டர் தான் நீங்கள். ஆனால் பேச வேண்டிய இடத்துல எந்த இடத்துல பேசணுமோ நீங்கள் பேசிடுவீங்க. மனசில் எதுவுமே வச்சுக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது கும்பராசிக்காரங்க. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு பகவான் தன் வீட்டிலையே இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டார். ஒரு சின்ன சின்ன குடும்பத்தில் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இதுதான் வருமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. தொழில் ரீதியான முன்னேற்றம் நல்லா இருக்கும். வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உங்களுக்கு பாத சனியாக சனி பகவான் அமர்றாரு. சனி பகவான் அமரக்கூடிய இடம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லாங்க. பாத சனி வந்துட்டார். கடந்த 5 வருட காலகட்டமாக போராடிட்டு இருந்தீங்க. ஏன்னா சனி ராகு சம்மந்தப்பட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்குங்க. கடந்த ஒரு 4 வருட காலமாகவே உங்களுக்கு மன உளைச்சல்கள், மன சங்கடங்கள், மன வேதனையில் இருந்திருப்பீங்க. அதுலேருந்து கம்ப்ளீட்டாக இப்போ விடுபட போகிறீங்க. சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது கடன்பட்டு தான் வாங்கணுன்றது இருக்குது. அதில் இடமோ வீடு கட்டக்கூடிய யோகங்களோ எல்லா விஷயமும் இருக்குது. சுகபோக வாழ்க்கை வாழ போகிறீங்க. ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு கடன்பட்டு தான் நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையுது. அடுத்தது கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் கால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. முட்டிக்கு கீழே சில பிரச்சனைகள், கால் வலிகளோ இல்லை கால் இழுத்து பிடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவை.
கால் பாதத்திலேருந்து கால் முட்டி வரைக்குமே கவனமாக இருக்கணும் வெளியே போகும்போது. அடுத்து குடும்பஸ்தானத்திலே வந்து உட்காந்துருக்காரு. குடும்பம், தனம், வாக்கு. சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால் வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதை டாலரேட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. அதனால் பயப்பட வேண்டாம். குரு வந்து அமரக்கூடிய இடம் வந்து முதல் 6 மாத காலம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமர போகிறாரு. அப்போ 5ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்த பார்வையிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுறாரு. அப்போ அனைத்து விதமான செல்வங்களும் பாக்கியங்களும் கிடைக்குங்க. என்னெல்லாம் ட்ரீம்ஸ் நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது உங்களுக்கு இந்த ஆண்டு. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு மூத்தவங்க யாராவது இருக்காங்க, மூத்த சகோதரன் சகோதரி இருந்தாங்க, அவங்க மூலிமா சில ஆதாயங்கள், அவங்க மூலிமா சில அன்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வரைக்கும் கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இருந்தால் அது சுமூக நிலைமைக்கு வந்து ஒரு கூட பிறந்தவங்க கிட்ட ஒரு சுமூக நிலைமை ஏற்படும். ஒரு சந்தோஷமான, ஒரு ஆனந்தமான, ஒரு மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இந்த முதல் 6 மாத காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் தன் கும்ப வீட்டையும் பார்க்குறதுனால சூப்பராக இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடத்துக்கு வந்து 6 மாதம் காலம்தான். இந்த ஜூன் மாதத்தில் எண்டுலேருந்து நீங்கள் பார்க்கும்போது குரு உச்சம் அடைகிறாரு. 6ஆம் இடத்துல போய் குரு உச்சம் அடைஞ்சு எந்தெந்த இடத்த பார்வையிடுறாருன்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்வையிடுறாரு. அதாவது தனகாரகனே வந்து உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. கும்பராசிக்கு கும்ப லக்னக்காரங்களுக்கு 2 கூடிய தனகாரகனும் 11 கூடிய லாபஸ்தானாதிபதியும் குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம். அப்போ இருக்கிற வீடு தான் அமைப்பு சரியில்லையே ஒழிய பார்க்குற இடம் வந்து அமைப்பு நல்லா இருக்குது. அது இல்லாமல் உச்சம் பெற்று தனகாரகன் இருக்கிறாருனோம்னா செல்வ செழிப்பு ஏற்படும், பேர் புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்குங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல உட்காரனால எதிரிகள் யார், தன் குடும்பத்தாரா இல்லை நம்மளை முதுகில் குத்துனவங்க யார், நம்ம பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்றது நீங்கள் கண்ணில் தெரிஞ்சிடும் இவங்க தான் அப்படின்னு. அது தன் குடும்பத்தாராக தான் இருப்பாங்க. அதை வந்து கவலை கொள்ள வேண்டாம். இதையும் வந்து டாலரேட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த நகர்ந்து நீங்கள் போகணும். உச்சத்துக்கு போய் நீங்கள் தொடணும்னா நீங்கள் இதெல்லாம் வந்து பொறுத்து தான் ஆகணும். அதில் சில மனசங்கடம் வந்து தன் குடும்பத்தார் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்திக்காதீங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போங்க. 6ஆம் இடத்துலேருந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாருன்னா 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு திருப்பு முனையாக அமையும். ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கலாம். புதுவிதமான சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்போ பண்ணாலும் சரி நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருக்கணும், நீங்கள் தான் வழி நடத்தணும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இப்போதைக்கு ஒத்து வராது. 7ல் கேது இருக்கார். அதனால் அது நீங்கள் கவனமாக இருங்க. அதனால் அந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், பார்ட்னர்ஷிப் வேண்டாம், சிங்கிளாக இருந்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து ஜாபில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்து வெளிநாடு தொடர்பு கிடைக்கும். கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயனசயன போகம், சாப்பிட்டு உறங்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல உறக்கம் ஏற்படும், நல்ல சிந்தனை ஏற்படும். அதே சமயம் வெளிநாடு தொடர்பு கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடமும் 9ஆம் இடம் தான் வெளிநாடு தொடர்பு. அந்த இடத்த குரு பகவானே உச்சம் பெற்று பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் வந்து அதாவது அதர் ஸ்டேட்டோ இல்லை அதர் கண்ட்ரிக்கோ போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அங்கே போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்குது, தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இல்லை ஒரு டூர் மாதிரி போயிட்டாருன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது அந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் சுப விரயங்கள், வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள், பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சுப விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். திருமணம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம், கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அது நல்ல விதமாக உங்களுக்கு முடிவடைஞ்சு ஒரு சந்தோஷமான தருணங்கள் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்த 2ஆம் இடம்
குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு. அதாவது குரு தன் வீட்டையே பார்க்குறாரு. அப்போ அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு வரப்போகுது. தனம் கொட்ட போகுதுன்னு சொல்லாங்க. இனி பயப்படவே வேண்டாம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்குது, என்ன தசா புத்தி வருது அப்படின்றது தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஜோதிடரை கன்சல்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்கிட்ட நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த குரு பகவான் தன் வீட்டையே பார்க்கறதுனால தனஸ்தானம் வலுப்பெறாரு. தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்கும்போது பணம் எக்கச்சக்கமாக வரப்போகுதுங்க. ஆனால் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா கடன் வாங்கி தான் நீங்கள் செய்யணும், வேறு வழி கிடையாது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும், வரும். அது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை யாருமே அசைச்சிக்கவே முடியாது. வின் பண்ணுவீங்க, அது உறுதி உறுதி உறுதி. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும். அது குரு பகவான் மூலியமாகவே உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும். ஏன்னா குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வேணாம், அதிகம் பேச வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒதுங்கி போகிறது நல்ல விஷயம். இதில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க துணிச்சல் தைரியம் அதிகங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் சாதிக்க முடியும். பிரச்சனைகளை எல்லாமே துவம்சம் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். அந்த ஒரு துணிச்சல் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்கள் வீட்டு அருகில் உள்ள புத்து இருக்கிற இடத்துல போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும். இல்லை நாகம்மா கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அது வீட்டு அருகில் உள்ள கோயில்களுக்கு போனால் போதும். புத்து இருக்கிற இடத்துல பார்த்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு பால் ஊற்றிட்டு வாங்க. இல்லை பக்கத்தில் நாகம்மா கோயிலே இருக்குது அப்படின்னா அங்கேயும் விளக்கு ஏற்றிட்டு பூ வாங்கி போடுங்க. மல்லிகை பூ வாங்கி போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வாங்க. இது எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ராகுகால டைமில் நீங்கள் போய் பண்ணிட்டு வரணும். நினைத்ததெல்லாம் வெற்றி அடையும். அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேண்டாங்க. இந்த ஆண்டு பிரமாதமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட இந்த வருடத்தை ஆரம்பிப்பீங்க. சதய நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போல்டாக செயல்படுத்துவாங்கங்க. ஓப்பன் டாக்காக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஆனால் ஏமாற்றிட்டாங்களே, இப்படி இத்தனை வருஷத்தில் இப்போ நான் இந்த மாதிரி பார்க்கல, தன் குடும்பத்தாரே நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் மனசு சங்கடப்படும், வேதனைப்படும் தான் செய்யும். சில உண்மைகள், ரகசிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் மனசு உடைஞ்சிட வேண்டாம். யார் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கண்கூடியே காட்டக்கூடிய கிரகத்திலே எதுனா சனி பகவான் தான் காட்டி கொடுப்பாருங்க. அடுத்து குரு பகவான் நல்ல இடத்துல அமர்றதுனால யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் கவலையே படாதீங்க. உங்களுக்கும் இந்த வருடம் வெற்றி மேலே வெற்றி காத்துட்ருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா சித்தர்கள், ஜீவசமாதிங்க. உங்கள் ஊரில் என்ன சித்தர் இருக்காங்களோ அந்த சித்தர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஜீவசமாதி முன்னாடி நின்று உட்காந்து ஒரு 15 நிமிடம் தியானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான சில ரகசிய முறைகள், சில விஷயங்கள் அவங்களே உங்களுக்கு கனவுல போதிப்பாங்க. இப்போ சேலமாக இருக்கிறீங்க அப்படின்னா மாயம்மா சமாதி இருக்குது, சித்தர் கோயில் இருக்குது, சித்தேஸ்வரர் இருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜீவ சமாதிகளும் ஒவ்வொரு சித்தர்களுடைய பீடங்களும் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே அருகாமையில் உள்ள சித்தர் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பானது. பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் பார்க்கும்போதுங்க ரொம்ப பிளஸ்டுங்க. நல்லா தெய்வீக தன்மையோடு பிறந்தவங்க, சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தில் பிறந்த குழந்தைங்கன்னு சொல்லலாம். பூரட்டாதி ஒரு மெச்சூராக நடந்துப்பாங்க, ஒரு பக்குவ நிலை இருக்கும் பூரட்டாதிக்கு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஞானம் பெற்ற குழந்தையாக தான் பேசுவாங்க. இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாலேஜபிளான விஷயமா இருக்கும். யாருக்கும் தெரிந்திராத அறிந்திராத சில ரகசிய முறைகள், சில ரகசிய வித்தைகள், சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பேசுவாங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சொல்லலாங்க. அதனால் நீங்கள் இந்த வருடம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது. உங்கள் வீட்டு அருகில் உள்ள சனி பகவான் இருந்தார்னா போய் வணங்கிட்டு வாங்க. பறவைகளுக்கு உணவு கொடுங்க. காகைக்கு, குருவிக்கு, அணிலுக்கு, அந்த மாதிரி பறவைகள் இந்த மாதிரி உணவு கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா காரா பூந்தி எதுனாலும் கொடுக்கலாம். நீங்கள்
பிஸ்கெட்டு இல்லை நவதானியம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதனால் அந்த பறவைகளுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க. சனி பகவானுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. எப்போன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில் போய் வணங்கிட்டு வாங்க. இதுக்கோசரம் நீங்கள் திருநள்ளாறு குச்சனூர்லாம் போக தேவையில்லை. வீட்டு பக்கத்தில் உள்ள சனி பகவானை போய் வணங்குங்க. தயவு செஞ்சு திருநள்ளாறு குச்சனூர்லாம் போயிடாதீங்க. நீங்கள் என்ன ராசி லக்னன்னு பார்க்காம நம்ம போகக்கூடாது. அதனால் அது மட்டும் தவறு பண்ணிடாதீங்க. அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. அது ஜாதக அமைப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அங்கே போகலாம், இல்லைன்னா அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அதனால் கும்பராசிக்கு வெற்றி மேல் வெற்றி காத்துட்ருக்கு. கவலைப்படாமல் இருங்க, ஜெயிச்சு வருவீங்க. நம்பிக்கையோடு இருங்க, நன்மையே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.